வணக்கம் நேர்களே. துரைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் துரைக்கப்பால் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு பிரமுகரை தான் சந்திக்கப் போகிறோம். இவரை உங்களுக்கு ஒரு ஆசிரியராக தெரிந்திருக்கும். ஆனால் ஆசிரியர் பணி மட்டுமல்ல, ஆன்மீகம், விளையாட்டு, கூட்டுறவு போன்ற பல்வேறு துறைகளில் தன்னை நிலைநிறுத்தி சேவையாற்றி கொண்டிருக்கின்ற தவணேசன் என்பவரை தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த துரைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக சந்திக்கப் போகிறோம். வணக்கம். வணக்கம். 60 வயது, உங்களுடைய இந்த 60 வருட வாழ்க்கை, நான் நினைக்கிறேன் இன்றைய இந்த இளைஞர்களுக்கு ஒரு அனுபவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியூடாக. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கின்றீர்கள், நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று. அது மட்டுமல்லாது இந்த ஆன்மீகம், வர்ணனை, அதே போன்று இந்த விளையாட்டு, கூட்டுறவு துறைகளில் நீங்கள் இருக்கின்றீர்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏன் உங்களுக்கு ஒரு ஆசிரியர் பணியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? நீங்கள் கேட்டிருந்தீர்கள் ஆசிரியர் தொழிலை ஏன் தெரிவு செய்தது. அதற்கு மேலே முக்கியமான காரணமாக இருந்தது என்னுடைய குடும்ப சூழ்நிலை. தாய் தந்தையர் இருவருமே ஆசிரியர்கள். எனவே சின்ன வயசிலிருந்து எனக்கு ஆசிரியராக வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் இன்னும் தெரியவில்லை. நான் பிறந்தது யுத்த கால சூழ்நிலையில். சரியாக எங்களுடைய ஏஎல் சோதனை நாங்கள் சித்தியடைந்த பொழுது நாட்டில் யுத்தம் ஒரு முன்னிலைக்கு வந்துவிட்டது. அந்த நேரத்தில் வேலைவாய்ப்பு எடுப்பது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை. 7-8 வருடங்கள் நான் சென்னையில் போய் வர்த்தகமானி படித்துவிட்டு வந்திருந்த பொழுதிலும் கூட வேலை எடுப்பது என்பது அப்பொழுது மிகவும் சிக்கலான ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்திய இராணுவம் இங்கிருந்த சூழ்நிலை. ஏதாவது ஒரு வேலையில் இருந்தால்தான் நாம் தப்பிக்கொள்ளலாம் என்ற ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் கூட்டுறவுத்துறையில் பணியாளராக சேர்ந்திருந்தேன். கிட்டத்தட்ட 8 வருடங்கள் கூட்டுறவுத்துறையில் பணியாற்றி விட்டு என்னிடம் அந்த மனதில் இருந்த எண்ணம் முதல் முறையாக யுத்தகால சூழ்நிலையில் ஆசிரியர் உள்ளீர்ப்பு பரீட்சை ஒன்று நடைபெற்றது. அந்த பரீட்சையில் தோற்றி அதன் மூலமாக ஆசிரியர் தொழிலுக்கு உள் சென்றிருந்தேன். இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருக்கலாம். அந்த கூட்டுறவுத்துறையில் ஈடுபட்டிருந்த காரணத்தினால் இடப்பெயர் கொண்டு வந்தது 95ஆம் ஆண்டு. மீண்டும் 96ஆம் ஆண்டு இங்கு வரும் பொழுது மக்கள் இங்கு வந்து விட்டார்கள். யாருமே உணவு கொடுப்பதற்கு இல்லை. இராணுவ முகாம்களில் மட்டும்தான் பொருட்கள் பெற்றுக்கொண்டிருந்த நிலையில் யாரும் இங்கு வர துணிக்காமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் எனக்கு திருமணமாகி 3 மாதங்கள் இருந்த பொழுதும் துணிந்து இங்கு வந்து கூட்டுறவுத்துறையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு முன்னோடியாக இருந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. சரி, இந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது இந்த நீங்கள் கல்வியை உயர்தர படிப்பு நிறைவு செய்த போது ஒரு யுத்தம், கடுமையான ஒரு யுத்தம் இடம்பெற்ற காலம். அதன் பின்னர் நீங்கள் இந்த கூட்டுறவுத்துறை, அந்த காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன் தற்போது இல்லாத மக்கள் இந்த கூட்டுறவை நம்பி இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. அப்போது உங்களுக்கு இருந்த சவால்கள் என்னவாக இருந்தது? அது ஒரு பெரிய ஒரு கதை. நீ மிகப்பெரிய சோகமான சம்பவங்களை கூட அந்த நேரங்களில் சந்தித்தோம். ஊரடங்கு சட்டம் 5 மணிக்கு போடுவார்கள். யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் கூட்டுறவு இயங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது என்னுடைய கடை கிளமுகாமியாளராக்கப்படியான நீராவி அடையில். அங்கு நாம் இருந்த பொழுது தட்டாச்சந்தியில் அந்த பேரியர் இருக்கும். அதற்கால் மக்கள் வந்து விடுவார்கள். வந்தவர்கள் 5 மணிக்கு கர்ஃப்யூ, 4:55 மட்டும் பொருட்களை வாங்குவார்கள். வாங்கும் மட்டும் அவர்களை அனுப்பிவிட்டு மீண்டும் 5 மணிக்கு கிளையை பூட்டி அங்கிருக்கின்ற முத்திரையோ கணக்கோ காசோ கணக்கு பார்ப்பதற்கு முடியாது. ஒரு உரப்பையில் கொட்டித்தான் வீடு கொண்டு சென்றிருக்கிறோம். விற்பனையாளர் இல்லை, வருகின்ற மக்கள்தான் விற்பனையாளர்கள். அவர்களை நிற்பார்கள், அவர்களே கொண்டு செல்வார்கள். எனக்கு சிட்டையிடுகிற வேலை மட்டும்தான் இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான சூழ்நிலை. அதை முடிந்து 5 மணிக்கு மேல் ஊரடங்கு சட்டம் போடப்பட்டுவிடும். அதுக்குள் தான் எங்களுடைய பயணம் இருக்கும். வீட்டை நோக்கி செல்லும் பொழுது பல இராணுவ சோதனை
சாவடிகள் சந்திக்க வேண்டி வரும். அங்கு மொழி பிரச்சனை வேறு. ஒரு 1-2 சிங்கள சொல்லலை மட்டும் தெரிந்து வைத்திருந்தேன். அதை கதைத்து ஒரு மாதிரி சம்புக்கார மேனேஜர் ஏதோ சொல்லி வீடு போய் செல்வதே ஒரு பெரிய ஒரு சவால் தான் கவர்மெண்ட் அதை சந்தித்திருக்கின்றோம். சரி, இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்று அதாவது அந்த அனுபவம் தற்போது கூட்டுறவுத்துறையில் இருப்பதற்கு கிடையாது. ஆனால் அந்த கூட்டுறவுத்துறையில் நீங்கள் இவ்வாறு உங்களை அர்ப்பணித்து நீங்கள் பணியாற்றிய இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் ஆசிரியராக வர வேண்டும் என்ற நிலைப்பாடு? நான் ஏற்கனவே கூறியது போல் அங்கு அதை வெளிப்படையாக கூறுவதானால் கூட்டுறவில் ஒரு சின்ன ஒரு அரசியல் கலைப்பொன்று இருக்கிறது. எவ்வாறு சேவை செய்து வந்தாலும் அங்கே வந்து ஏதாவது ஒரு வழியில் தப்பு பிடித்து விடுவார்கள். நீங்கள் கேட்ட இடத்தில் நான் அந்த இடத்தில் ஒரு கூட்டுறவுத்துறையில் உயர் பதவி ஒன்று, எனக்கு வர்த்தக முகாமையாளர் பதவி அந்த நேரம் தருவதாக இருந்த நேரம் ஆசிரியர் நிலமும் வருகின்றது. அப்பொழுது தலைவராயிருந்த அவைத்தலைவர், இப்பொழுது எங்களுடைய மாகாண சபை அவைத்தலைவர் சிவஞானம் அவருடன் நேரடியாக சென்று கேட்டேன். நீங்கள் உயர் பதவி தரதாக சொல்லுகின்றீர்கள், எனக்கும் இதுக்கு இருக்கத்தான் விருப்பம். கூட்டுறவுத்துறை வந்திருக்கிறது, ஆசிரியத்துறை வந்திருக்கிறது, நான் என்ன செய்வது என்று. அவர் கூறியது, அது ஒரு நிரந்தரமான தொழில். உன்னுடைய பெற்றோர் எல்லோரும் ஆசிரியர்கள், நீ ஆசிரியத்துறைக்கு போ, ஆனால் கூட்டுறவுத்துறையையும் விடாதே. நான் அந்த உடனடியாக பொதுச்சபை உறுப்பினராக என்னுடைய நியமனத்தை ஆரம்பித்து அவ்வாறு அப்படியே சென்று இப்பொழுது ஆசிரியர் தொழில் முடிந்தவுடன் கூட்டுறவுத்துறையின் ஒரு இயக்குநராக யாழ்ப்பாணத்தில் சென்று வருகின்றேன். நீங்கள் கூறியது போல் என்னுடைய அந்த ஆர்வம், எனக்கு சில உடல்நல பிரச்சனை இருக்கிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். 2018 முதல் அதற்குரிய சிகிச்சை பெற்று வருகின்றேன். இருந்த பொழுதிலும் என்னுடைய ஆர்வம் இன்று கூட்டுறவுத்துறையில் எல்லோரையும் கண்காணித்து அவர்களுக்கான என்னுடைய அனுபவ பகிர்வுகளை அவரிடம் கொடுத்து, நீங்கள் மக்களுக்கு இந்த இடத்திலிருந்து செய்ய வேண்டிய சேவை, நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதையெல்லாம் இயக்கி இருக்கின்றோம், எனவே இந்த நேரத்தை பாராமல் இதற்கு சேவைகளை செய்யுங்கள் என்ற அறிவுரை கூறுவதற்கு என்னுடைய அனுபவங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. சரி, உங்களுக்கு இந்த விளையாட்டுத்துறையில் ஆர்வம் பெற காரணம் இல்லை? விளையாட்டுத்துறையை பொறுத்தவரை நான் கல்வி கற்றது யாழ் மத்திய கல்லூரி. 1975ஆம் ஆண்டில் கொழும்பு இந்து மாவட்டத்தில் கல்வி கற்று 6ஆம் தரத்தில் கற்பதற்காக சென்ற பொழுது சிறிய வயதிலிருந்து கிரிக்கெட் பார்ப்பது என்னுடைய விருப்பம். நான் ஒரு கிரிக்கெட் வீரனாக செல்ல வேண்டும் என்று அங்கு சென்றேன். அங்கு சென்ற பொழுது அப்பொழுதே ஒரு அணி ஒன்றாக இருந்தது. 3 வருடங்கள் தொடர்ந்து பயிற்சிக்கு சென்றேன். அங்கு எனக்கு அணிக்கு இடம் கிடைக்கவில்லை. அந்த நேரத்திலே என்னுடைய மனதில் இருந்தது, எனக்கு கிடைக்காத சந்தர்ப்பம், இதை கற்று ஏதோ ஒரு வழியில் மற்றவருக்கு கொடுக்க வேண்டும். அந்த ஆர்வத்தில் அவ்வாறு ஆசிரியர் நியமனம் 1998 கிடைத்த பொழுது சென்ட் சார்ல்ஸ் மகா வித்தியாலயத்துக்கு வந்திருந்தேன். அங்கு வாழ்ந்த பொழுது என்னை விளையாட்டு பொறுப்பாசிரியர் பதவி ஏற்பீராக என்று கேட்டார்கள். எந்தவித தயக்கவுமின்றி அதை ஏற்று மிக முன்மாதிரியாக அங்கு அவர்கள் உண்மையில் உதயபந்தாட்டத்தில் தான் ஒரு முன்மாதிரியானவர்கள். அதை நாங்கள் கிட்டத்தட்ட மாகாண மட்டத்துக்கு அந்த அணியெல்லாம் அழைத்து சென்றிருக்கின்றேன். ஒரு கட்டத்தில் 11 வயதிலிருந்து 19 வயது வரை 7 அணிகள் நான் தனியவே உருவாக்கி பயிற்சியும் வழங்கி ஆட்டங்கள் பல வெற்றிகளையும் அதில் பெறக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமில்லை, சொப்பால் கிரிக்கெட்டில் மாவட்ட ரீதியில் இறுதி மட்டத்துக்கு கொண்டு சென்ற மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் எனக்கு மன நிறைவானதாக இருக்கின்றது என்றும். சரி, இந்த 3 துறைகளிலும் உங்களுக்கு பிடித்த துறை என்றால் நீங்கள் இதை சொல்லுவீர்கள்? என்னை போனால் அது விளையாட்டும் கல்வியும் ஒன்று இணைந்தது. 2 துறைகளுமே எனக்கு ஆர்வம் இருக்கிறது.
அந்த துறையினால் இன்னும் ஒன்று விஷயமும் உங்களுக்கு கூறவில்லை நினைக்கிறேன். மத்தியஸ்தராகவும் கிரிக்கெட் மத்தியஸ்தராகவும் இருந்து என்றும் இலங்கை கிரிக்கெட் மத்தியஸ்த சங்க தரப்படுத்தப்பட்ட ஒரு மத்தியஸ்தராக இருக்கின்றேன். இலங்கையில் யாழ்ப்பாணம் என இலங்கையிலே கூறலாம் 500 போட்டிகளுக்கு மேல் மத்தியஸ்தம் வைத்த சந்தோஷம் இருக்கின்றது. எனவே நான் விளையாட்டை பிரிக்க மாட்டேன். கல்வியும் அதேபோல். நான் கற்பித்த பாடசாலைகள் யாழ்ப்பாணத்தில் மிகவும் முன்னணியான பாடசாலை அல்ல. நான் கற்பித்தது சென்ட் சார்ல்ஸ் மகாவித்தியாலயம், பெரியகுளம் மகாவித்தியாலயம். அந்த பாடசாலையிலிருந்து பல மாணவர்களை பல்கலைக்கழகம் அனுப்பியதற்கான பெருமையும் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் நான் அளவியலும் விஞ்ஞான முறைகளும் இயல் வகுப்பில் கற்பித்திருக்கின்றேன். அப்போ அவர்கள் சரியாக பின்தங்கியவர்கள், எந்தவித வசதியும் இல்லாதவர்கள், டியூஷன் வகுப்புகள் செல்லாத மாணவர்கள், இரவு வகுப்புகள் கூட எடுத்து அவர்களுக்கு கற்பித்து அவர்களை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றேன். தினமும் துரைக்கப்ப நிகழ்ச்சியில் தவணேசன் என்கின்ற பிரமுகரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது தன்னுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்கள், அதாவது கிடைத்த சந்தர்ப்பங்களை எவ்வாறு பயன்படுத்தி தன்னால் அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேற முடியும் என்று கூறியிருக்கிறார். அதாவது இந்த ஆசிரியர் துறை, கூட்டுறவுத்துறை, அதே போல் இந்த விளையாட்டு, ஆன்மீகம். சரி, இந்த நீங்கள் இதற்கு முன்னர் 3 துறைகள் தொடர்பாக கூறியிருக்கின்றீர்கள். ஆனால் ஆன்மீகத்திலும் உங்களுக்கு நாட்டம் இருக்கின்றது, வர்ணனையாளராக கூட இருக்கின்றீர்கள். அதை பற்றி கூறும். நான் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் பகுதி நேர ஒரு ஒளிபரப்பாளர். 2018ஆம் ஆண்டுக்கு முற்பாடு அதுக்கு புற்றுநோய் ஏற்பது பிறகு சற்று பின்னிறைவு ஒன்று ஏற்பட்டது. இப்போ ஓய்வின் பிறகு அதை தொடரலாம் என்று நினைக்கின்றேன். ஆன்மீக ரீதியானது எனக்கு சின்ன வயசுலேருந்து அது கிடைக்கும். எங்களுடைய அருகாமையில் இருக்கின்ற ஒரு பைரவர் ஆலயம், அந்த ஆலயத்தில் சின்ன வயசிலிருந்து கூட்டு பிரார்த்தனைகளில் பங்கு பெற்றி வந்திருக்கின்றேன். கூறுவதாக இருந்தால் எங்களுடைய தகப்பனார் சமூக தொண்டுடன் ஆன்மீக தொண்டை செய்வதைத்தான் கூட விரும்புவார். ஏதாவது ஒரு சமூக வேலை செய்துவிட்டு வந்தால் எங்களுக்கு கல்வியில் அடைந்த பெறுபேற்றிலும் பார்க்க இந்த பெறுபேற்றையிட்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைப்பார். எனவே அப்படியே ஆலயத்தில் நின்று எங்களுடைய தாயார், அவரும் ஒரு ஆசிரியர், ஒரு சமய ஆசிரியர். எனவே அவரும் தந்த அந்த எங்களுடைய வழிகாட்டல் ஆலயங்களிலேயே நின்று இந்த நேரத்தில் என்னுடைய தமையனார் இருக்கின்றார். அவர் அந்த ஆலயத்தில் 30 வருடங்களுக்கு மேற்பட்ட நிர்வாக உறுப்பினராக அந்த ஆலயத்தை வளர்த்தெடுப்பதில் மிக மிக பங்காற்றிய ஒருவர். அந்த வழிகாட்டுதல் என்னை ஆலயத்தின் ஆன்மீகத்தின்பால் ஈடுபாடு கொண்டது. நான் பிற்பாடு சைவ சித்தாந்தத்தில் முதுகலை மாணி பட்டமும் பெற்றிருக்கின்றேன். அந்த அறிவுகளை வைத்துக்கொண்டு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் ஆலய சொற்பொழிவுகளையும் ஆற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். பத்திரிகைகளுக்கு சில கட்டுரைகள் எழுதுவதும் என்னுடைய வளமையாக இருக்கிறது. இப்பொழுது ஓய்வெடுத்திருக்கின்றேன், பாடசாலை ஓய்வு. அதற்கு பின்பாடு இந்த பணிகளை கூடுதல் அளவுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் இருக்கின்றது. சரி, உங்களுக்கு உங்களுடைய தாய் தந்தையரிடம் பிடித்த விடயமே? தாய் தந்தையரிடம் என்று சொன்னால் ஒழுக்கமாக வாழ் என்பதுதான் என்னுடைய தாயாருடையது. அவருடைய அந்த வழிகாட்டல் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நான் 4 பாடசாலைகளில் கற்பித்திருக்கின்றேன். அங்கு நடைபெற்ற இறுதி நிகழ்வுகளில் அவர்கள் கூறிய வார்த்தை இதுதான்: மாணவர்களை ஒழுக்க சிலர்களாக ஆக்குவதில் தவணேசன் நல்ல பங்காற்றி இருக்கின்றார் என்ற வார்த்தை கூறுவார்கள். எனவே இது என்னுடைய தாயாருடைய வழிகாட்டல் தான். அவர் உண்மையில் ஒரு பாடசாலையில் சிறிய குற்றமாக இருந்தால் கூட அறிந்தார் என்றால் நாம் தண்டனை பெற்றுத்தான் வீட்டுக்குள் செல்ல வேண்டும். அதுதான் அவருடைய வளமை. அந்த கட்டுப்பாடு இன்றும் என்னை ஓரளவு ஒழுக்க சீரலாக வாழ்வதற்கு வழிகாட்டியிருக்குன்னு தான் கூற வேண்டும். சரி, உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய ஒரு சகோதரரை பற்றி நீங்கள் கூறியிருக்கீங்க. அதாவது இந்த ஆலயம் தொடர்பாக கூறி உங்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அனுபவங்கள் எவ்வாறு? உண்மையில் நாங்கள் ஒரு வித்தியாசமாக இருந்தோம். ஊரில் சொல்லுவார்கள்,
இவர்கள் சகோதரர்கள் அல்ல, இவர்கள் மைத்துனர்கள் என்று ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பின்னி வாழ்ந்திருக்கின்றோம். இரண்டாவது, நான் முதல் கூறியவர் வியாபாரத்தை தொழிலாக எடுத்தவர். அவர் ஒரு ஆயுர்வேத வைத்தியம் படித்தவர். இருந்த பொழுதிலும் வியாபாரத்தை செய்து வியாபார ரீதியாகவே அப்படியே வாழ்ந்தவர். மற்றவர் ஒரு பொருளியலாளர். அவர் வெல்வெட்டியில் திருமணமாகி அங்கு சென்றிருக்கிறார். தன்னுடைய மனைவியுடன் அந்த ஊரில் வசித்து வாழ்கின்றார். நானும் மூத்தவரும் ஒரே காணியில் ஒரே 2 வீடுகள், அதுக்குள்ளேயே நாங்கள் வாழ்ந்திருப்போம். அந்த வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன், அவருடைய கல்வெட்டுக்கு எழுத பொழுது கூட கூறியிருந்தேன், என்னுடைய ஒரே ஒரு மகள், அது அவருடைய 3வது பிள்ளை என்று. ஏனென்றால் அந்தளவுக்கு அவருடைய இணைப்பு இருந்தது. அவ்வளத்துக்கு நாங்கள் சௌரத்தமான அன்பு பிணைப்போடு வாழ்ந்தோம். கோவிட் காலத்தில் அவரை இழந்து விட்டேன். கோவிட்டால் அல்ல, ஒரு சிறிய வைத்தியம் செய்தோம். சென்று வந்தவர் இறந்து விட்டார். அவரை தொடர்ந்து மற்றவர் வெல்வெட்டியில் இருக்கின்றார். அடிக்கடி அவர் அதுதான் சொல்லுவார், நான் உன்னோட வாழையெல்லாம் போயிட்டுது, என்னுடைய பிள்ளைகளும் பல்கலைக்கழக அனுமதி கிடைத்தால் யாழ்ப்பாணம் வந்து உன்னோடு இணைந்து வாழ்வார்கள் என்று. எனவே அந்த அளவுக்கு எங்களிடம் அந்த ஒரு பாசப்பிணைப்பு இருந்தது என்பதை கூற விரும்புகின்றேன். சரி, நீங்களும் வந்து ஒரு ஆசிரியர், ஆனால் நீங்களும் வந்து ஒரு மாணவனாக இருந்த ஒரு காலகட்டமும் இருக்கிறது. நீங்கள் அப்போது இருந்த இந்த மாணவனாக இருந்த காலகட்டத்தில் இருந்த ஆசிரியர் மாணவர் உறவு எவ்வாறு இருந்தது? அதே போன்று உங்களிடம் படித்த மாணவர்கள், நீங்கள் ஆசிரியராக இருந்த பொழுது அந்த ஆசிரியர் மாணவர் உறவு எவ்வாறானதாக இருந்தது? என்னை பொறுத்தவரை அது இப்பொழுது இந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக பிள்ளைநேய கல்வி என்று சொல்லி கொண்டு வந்து மாணவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடாது என்று வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் கற்ற கல்விக்கும் தற்பொழுதும் பாரிய ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அது எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு உண்மை. அந்த நேரத்தில் இது தொடர்பாக விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டு வந்த பொழுது அவர்களுக்கு வந்து எங்களுக்கு கருத்தரங்கு வைத்தவர்களுக்கு நான் அப்படி கூறியிருந்தேன், இது மேலக்கத்திய கலாச்சாரம் ஒன்று, கீழே தேசிய கலாச்சாரம் ஒன்று. நாங்கள் எல்லாம் தண்டனை பெற்றுத்தான் ஆளுமையுடன் ஒழுக்கமானவர்களாக வந்தோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கேன் நினைக்கிறேன். நல்ல ஒரு அனுபவம் இருக்கின்றது, அதை இந்த இடத்தில் சொல்லலாம். அது பரவாயில்ல. நான் யாழ் மத்திய கல்லூரியில் கல்வி பெற்ற காலம், சிறிய காலத்தில் ஒரு குடும்ப தினங்கள் இருக்கும். அப்பொழுது பாடசாலை பருவ காலம் 2 வேளைகளாக இருக்கும். ஒரு ஷார்ட் இன்டர்வல், லஞ்ச் இன்டர்வல், பின்னால் 4ஆம் பாடம் அது இடைவேளை பாடம். 5ஆம் பாடம் ஆங்கில பாடம். ஆங்கில பாடம் என்றால் நாங்கள் குறும்புத்தனம் செய்வது வளமை. அந்த மொழியை புரிந்து கொள்வதில் இருந்த கஷ்டம், அதிண்ட விளைவில் நாங்கள் இப்போ அனுபவிக்கிறோம். அது ஒரு கரை. அப்படி இருக்க 5ஆம் பாட வேளை நாம் குறும்புத்தனம் பக்கத்தில் இருந்த சுப்பிரமணியம் பார்க்கு சென்று விட்டோம். சென்று இருந்தது அப்பொழுது அதிபராக இருந்தவர் சண்முகநாதன். நாம் மதில் பாய்ந்து சென்றதை அவர் அவதானித்திருக்கிறார். அப்படியே பியோனை விட்டு எந்த வகுப்புக்குள்ள ஆட்கள் இல்லை, அந்த விவரம் எடுக்கப்பட்டு விட்டது. லஞ்ச் டைம் முடிய நாங்கள் வகுப்புக்கு வருகின்றோம். வகுப்புக்கு வந்து இருந்த பொழுது பெயர் லிஸ்ட் வருகிறது. அதுக்குள் தவணேசனுடைய பெயரும் இருக்கின்றது. அழைத்தவர் தண்டனை வழங்கி என்னை முழங்காலில் அதில் அலுவலகத்துக்கு முன்னால் நிறுத்தியபோது 1:30. அவர் பாடசாலை விட்டு செல்வது 4:30. அப்போ அவர் அலுவலகம் விட்டு வெளியில் வர மட்டும் நாங்கள் அப்படியே நிற்கின்றோம். 3 மணித்தியானம் முழங்காலிட்டு இருப்பதில் எவ்வாறு இருக்கும், அப்படியே கஷ்டம். சரி நின்று கோ டு ஸ்கூல், கோ டு ஹோம் என்று அவர் வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறார்.
அப்போ வெளிக்கிட்டு வந்தால் என்னுடைய தகப்பனார் சைக்கிள் என்னை ஏற்றி கொண்டு வருவது வழமை. வெளியில் நிற்கின்றார். ஏற்றினா அதுக்கிடையில் அவருக்கு தகவல் செல்கின்றது. என்னுடன் எதுவுமே பேசவில்லை. அப்படியே வந்து விட்டு வாசலில் என்னை இறக்குகின்ற நீள்வழியிலே வந்து உரிய தண்டனை கொடுத்து தான் என்னை உள்ளூர் அழைத்தார் தாயார். அப்படி நாங்கள் தண்டனை பெற்று வந்த காலம். இப்பொழுது மாணவ பருவம் மாறிவிட்டது. இந்த இடத்தில் தான் பல புறநிலையான செயல்பாடுகளுக்கு செல்கின்றார்கள். அந்த இடத்தில் தான் நான் கூடுதலாக சிந்தித்தேன், இவர்களை ஏதாவது ஒரு வழியில் சரியாக வைத்திருக்கணும் என்றால் அதற்கு இணைப்பாட வேலைகளால் சரி வரும். அதனால் தான் விளையாட்டையும் சாரணியத்தையும் இணைத்து மாணவர்களுக்கு நான் எந்த பாடசாலைக்கு போனாலும் அந்த 2 துறைகளும் மேல் எங்களுக்கு ஒரு பெரிய வேலை. நேரம் ஒதுக்குவது என்பது பெரிய சுமை. அப்படி இருந்து அந்த 2வையும் செய்தனால மாணவர்களை ஒரு கட்டுப்பாட்டாக வைத்திருக்க முடிந்தது. எனவே நான் இதில் கூற விரும்புவது என்னென்றால், மாணவர்களை ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ளவராக, உங்களுடைய கல்வியின் நோக்கம் வந்து எல்லாரையும் பட்டதாரியாக்குவதல்ல, ஒரு ஆளுமையுள்ள சமூகத்துக்கு பொருத்தமான உருவாக்கி விடுவதற்கு இந்த இணைப்பாட விதான செயல்பாடுகளை சகல ஆசிரியர்களும் ஏதோ தங்களால் இயன்ற அளவுக்கு செய்ய வேண்டும் என்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. சரி, அடுத்தது நீங்கள் அந்த பத்திரிகைகளுக்கு எழுதுவது, அந்த எழுத்து ஆற்றல் உங்களுக்கு வேற காரணம்? எழுத்தாற்றல் என்ன சொல்வது, பிறவிலேயே வந்த என்னுடைய தந்தையார் ஒரு எழுத்தாளர். அவர் பல நூல்கள் எழுதியிருக்கின்றார். அந்த காலத்தில் சமூக தொண்டர் என்ற ஒரு பத்திரிகை வந்தது. அதிலேயே அவருடைய துணுக்குகள் மிகவும் பிரபல்யமானது. எனக்கு நேரம் கிடைக்கிற நேரங்களில் அவருடைய புத்தகங்களை திரட்டி வாசிப்பது ஒன்று. இன்றைக்கும் இடப்பெயர்வுகள், அதனால் ஏற்பட்ட வீட்டு சேதாரங்கள், அதில் கவனிக்க முடியாமல் சில நூல்கள் அலைந்திருக்கின்றன. அவர் 5000 நூல்கள் வரை சேர்த்து வைத்திருந்தார். இப்பொழுதும் எனக்கு கைவசம் ஒரு 3000 நூல்கள் இருக்கின்றது. கடந்த வாரமும் எங்களை வீட்டில் ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடந்தது. ஒரு பழைய கட்டணம் இருக்கிறது, அதை சரி பண்ண வேண்டும், அங்கே ஒரு அறிவாலயம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்றது என்னுடைய அவா. அந்த வகையிலே அவர் அப்படியே என்னுடைய பரம்பரையாக வந்ததுதான் சொல்லலாம் அந்த எழுத்தாற்றல். ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம், இன்றைய இளம் சமூகத்தில் இந்த வாசிப்பு பழக்கம் என்பது இல்லாமல் போயிருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் வந்து இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி. இந்த வாசிப்பு எவ்வாறு ஒரு மனிதனை பூரணப்படுத்துகின்றது? நிச்சயமா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இன்று இந்த ஓய்வுக்கு பிற்பாடு சந்திக்கிற எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டு வருவது, வாசிப்பதனால் மனிதன் அதில் எந்த விதம் சகல விதத்திலேயும் நூல்கள் இருக்கின்றது. எங்களுடைய பெரியோர் கவலை, எங்களுடைய பொது நூல் நிலையம் இன்று பயன்படுத்துவது மிகவும் குறைவாக இருக்கிறது. அங்கே இல்லாத நூல்கள் எதுவுமே இல்லை. நகைச்சுவையாக சொல்லிவினோம், ஏன் நாங்கள் இப்போ போய் புத்தகத்தை பார்ப்பான், அதை நெட்டில் தட்டினால் எங்களுக்கு வேண்டிய தகவல் வருவார். நெட்டில் இல்லாததில் எத்தனையோ இருக்கிறது. உடனடி தேவைக்கும் அங்கு வேண்டிய எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. நிச்சயமாக வாசிக்க வேண்டும். எல்லா துறைக்கும் புத்தகங்கள் இருக்கிறது. அனுபவ பயிர் முழுவதும் நூல்களாக இருக்கின்றன. இந்த இடத்துல நாங்கள் லோங் அடியரால் இதை ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த லைப்ரரி எரியறதை பார்த்து தன்னுடைய உயிரையே விட்டவர். அது நாங்கள் ஜால்மத்தியோலில் படித்ததால் அவருடன் பழகக்கூடிய சந்தர்ப்பம் கூட இருந்தது. அப்போ நீங்கள் இதில் கேட்டீங்கள், நூல் வாசிப்பதனால் எவ்வாறு அறிவை பெறலாம் என்று. வருவார், நாங்கள் அந்த இடத்தில் வரும்பொழுது வந்துட்டு சொல்லுவார், ஏதாவது ஒரு சொல்லொண்டே எடுப்பார். எடுத்துட்டு, டேய் இது என்ன தெலுங்கு தெரியுமாடா, இது என்ன மலையாளம் தெரியுமா, இது என்ன கன்னடம் தெரியுமா, இது என்ன கிரேக் தெரியுமான்னு சொல்லி கிருகிறன்னு சொல்லுவேன். சொல்லிட்டு நாளைக்கு வரைக்கும் உங்கள்கிட்ட கேட்பேன், அப்போ இதை சொல்லணும், சரியா? சொல்ல மாட்டீங்களா? இல்லை நீங்கள் கிருகிற விரைவாக சொல்லிவிட்டீங்கன்னா எங்களை விளங்க. நேராக போ லைப்ரரிக்கு, லைப்ரரியில் போய் இந்த தட்டு அதில் இதுக்கு எடுத்து பார்க்குறேன், நாளைக்கு எனக்கு சொல்லுவேன். அப்படித்தான் அந்த அறிவை வளர்ப்பதற்கு மிகவும் சிறப்பானதாக இருந்தது. எனவே
அப்படியான சந்தர்ப்பங்களுக்கு அந்த நூல் நிலையம் நிச்சயமாக வேண்டும். நீங்கள் கூறியது போல் பார்த்தால் நூல் நிலையத்துக்கு போய் பார்த்தால் தெரியும், ஒரு 50 விதமான விஷயம் சொல்லுங்க. நீங்கள் கேட்ட வினாக்கு பதிலே 50 விதத்தில் இருக்கிறது. எவ்வாறு நூல் நிலையத்தில் நூல்கள் வாசிப்பதால் அறிவாளியாகிறதுக்கு அறிஞர்கள் கூறிய பழமொழிகளே பலது இருக்கிறது. மொழி தெரியாவிட்டாலும் எங்களுடைய சுற்றுலா பயணி அதில் வந்து நின்று அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அறிந்து விட்டு போகிறார்கள். எனக்கு இருக்கின்ற மனக்கவலையில் ஒன்று, இந்த நூல் நிலையத்தை எம்மவர்கள் ஏன் இன்னும் சரியாக பயன்படுத்தவில்லை என்றது. மத்தியில் படிப்பித்தவழினால் எங்களுடைய பாடசாலை பருவம் முடிந்து வீடு வந்தவர்கள் 5 மணிக்கு மைதானம் சென்றால் அந்த மைதானத்தில் எங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இடக்கிட பண்ணை பாலத்துக்கு போய் செல்வோம். அங்கே மீன் பிடித்து அதில் வர்றவருக்கு விற்போம். விற்றா அதில் ஒரு சின்ன ஒரு பணம் வரும். அதை வாங்கி கொண்டு போய், அப்போ சுபாஷ் கவி என்று இருந்தது பெரிய நல்ல, அங்கே ஐஸ்கிரீம் குடிப்போம். மலாயங்கவியில் 2 ரூபாய் இந்த பெரிய வடை, அதை சாப்பிட்டு வந்து நாங்கள் லைப்ரரிக்கெலாம் எங்களுடைய போல் 8 மணிக்கு பிறகுதான் புறப்பட்டு வீடு செல்வோம். அப்படியான நான் எல்லாரையும் சொல்லவில்லை, சிலர் பயன்படுத்துகின்றார்கள். அந்த பயன்படுத்துகின்ற அளவு அதிகரிக்க வேண்டும். இந்த விடயத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும். ஒன்றும் தேவையில்லை, ஒரு 2 தரம் இந்த லைப்ரரியை சுற்றியோருக்கா அழைத்து சென்று காட்டிவிட்டு வந்து வருவார்கள் என்றால் அடுத்த நாள் அவர்களுக்கு ஆர்வம் வரும். நன்றி. இன்றைய தினமும் திரைக்கப்பால் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் திரைக்கப்பால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தவணேசன் என்பவர் அதாவது தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் முக்கியமாக 2 விடயத்தை கூறினார். அதாவது இந்த கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதே போன்று இந்த வாசிப்பு எவ்வாறு மனிதனை பூரணப்படுத்துகின்றது, அதே போன்று இந்த மாணவர்கள் தண்டிக்கப்படுவதனூடாக, அதாவது அந்த மேலை தேச கல்வி முறை, கீழே தேச கல்வி முறை போன்ற பல உதாரணங்களை கூறி இன்றைய இளம் சமூகத்துக்கு நல்ல கருத்துக்களை கூறியிருக்கின்றார். அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம்.